அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லையில் மழை வெள்ள பாதிப்பின் போது அடித்துச் செல்லப்பட்டவர் தற்போது சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுவரை மழை வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 12ஆக அதிகரித்திருக்கிறது. பாளையங்கோட்டை அருகே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட அருணாசலம் என்பவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். இருசக்கர வாகனத்தில் சென்றபோது NGOB காலனி அருகே அவர் சென்றபோது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். இதனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் இதுவரை மழை வெள்ளத்தில் சிக்கி 12 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, விவரங்கள். நிச்சயமாக லாவண்யா, திருநெல்வேலி மாவட்டத்துல வரலாறு காணாத மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருந்தது. இதன் காரணமாக நகர்பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல 10 அடிக்கு மேலாக தண்ணீர் சென்றது. ஆபத்தை உணராமல் பலர் இருசக்கர வாகனங்கள் நடந்து சென்றது போன்ற நிலையில இருந்தார்கள். பலர் அதுல உயிரிழந்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது காணப்படுகிறது. இந்த இளைஞரை பொறுத்தவரை 19 வயது இளைஞராக இருக்கிறார் அருணாச்சலம். இவர் ரெட்டியார்பட்டி பகுதியை சார்ந்தவர். அந்த பகுதியிலிருந்து தனது குடும்பத்தை சார்ந்த சகோதரி ஒரு தனியார் மருத்துவமனையில செவிலியராக பணியாற்றி வருவதாக தெரிகிறது. அவரை அழைத்து வருவதற்காக வீட்டிலிருந்து வந்துள்ளார். புதிய பேருநிலையம் எதிரே இருக்கக்கூடிய 60 அடி சாலையில் வந்தபோது அவரை வெள்ள நீர் இழுத்து சென்றதாக தெரிகிறது. அவருடைய வாகனம் மட்டும் நேற்று கண்டெடுக்கப்பட்டது. இந்த நிலையில இன்றைக்கு கழிவுநீர் ஓடையிலிருந்து அவர் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தில் ஒரு நபரை அவரை மழை வெள்ள பாதிப்பிலிருந்து அந்த செவிலியராக பணியாற்றக்கூடிய நபரை அழைத்து செல்வதற்காக வந்த அந்த அருணாச்சலம் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதாவது உயிரிழப்புங்கிறது 12ஆக அதிகரித்திருக்கிறது. திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் 6 பேர், திருநெல்வேலி டவுன் பகுதியில் 2 பேர், முக்கூடல் பகுதியிலிருந்து 2 பாளையங்கோட்டை பகுதியிலிருந்து 2 என 12 பேர் இந்த உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழப்பு 12ஆக அதிகரித்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.